ஜெயங்கொண்டம் அருகே சாமியின் கழுத்தில் அணிந்திருந்த 10 லட்சம் மதிப்பிலான தங்க நகை வெள்ளி பொருட்கள் திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மேலக்குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது திரௌபதி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் வழக்கம்போல் நேற்று இரவு கோயில் பூசாரி கொளஞ்சிநாதன் கோயிலை பூட்டிவிட்டு இன்று காலை கோவிலை திறக்க வந்துள்ளார். அப்போது சாமியின் கழுத்தில் போடப்பட்டிருந்த சுமார் 10 லட்சம் மதிப்பிலான தாலி, செயின், தங்க காசு அடங்கிய 17 பவுண்ட் செயின் மற்றும் வெள்ளி பொருட்கள் காணாதது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து கிராம முக்கியஸ்தரிடம் பூசாரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சம்பவம் அறிந்த ஜெயங்கொண்டம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்து வருகின்றனர். விசாரணையில் கோயிலை சுற்றியும் கம்பிவேலி போடப்பட்டிருந்த நிலையில் தண்ணீர் செல்வதற்காக போடப்பட்ட பைப்பு குழாயின் வழியாக உள்ளே வந்து மர்ம நபர்கள் சாமியின் கழுத்தில் போடப்பட்டிருந்த நகையை திருடிச் சென்றிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் மர்ம நபர்கள் குறித்து அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் ஏதேனும் காட்சிகள் பதிவாகியுள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கோயில் பூசாரிகளான முன்னாள் பூசாரி சிவகுமார் மற்றும் தற்போதைய பூசாரி கொளஞ்சிநாதன் ஆகியோரிடம் ஜெயங்கொண்டம் போலீஸ் துணை சூப்பிரண்டு ராமச்சந்திரன் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். நகைகள் உண்மையாகவே குழாயின் வழியாக வந்த மர்ம நபர்கள் திருடிச் சென்றார்களா அல்லது கோயில் பூசாரிகளே ஏதேனும் கைவரிசை செய்தார்களா என்பது குறித்து தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கோயில் திருட்டு சம்பவத்தால் மேலக்குடியிருப்பு கிராமவாசிகள் ஏராளமானோர் கோயிலை சுற்றி கூடியிருந்தனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.